ஆமினா அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்ற செய்தி கிடைச்ச உடனே அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு காபாவுக்கு கொண்டு வந்து காபாவுக்கு உள்ளே சென்று நின்று கொண்டு இதற்கு முஹம்மது என்ற அவர் பெயர் வைத்தார். கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னங்க இப்படி பேர் வைக்கிறீங்க? அன்றைய அரபகத்தில் எப்படி பெயர் வைப்பார்கள் என்றால் அப்துல் லாத், அப்துல் உஸ்ஸா என்று பெயர் வைப்பார்கள். கடவுள்களுடைய பெயரை வச்சு அதனுடைய அடிமை, லாத்து கடவுளின் அடிமை, உஸ்ஸா கடவுளுடைய அடிமைன்னு பேர் வைப்பாங்க. ஆனால் அதற்கு மாற்றமாக அப்துல் முத்தலிப் முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாரு. முஹம்மது என்றால் என்ன அர்த்தம்னா அதிகம் புகழப்படுகிறவர் என்ற அர்த்தம். வெறும் புகழப்படுறவர் அர்த்தம் அல்ல, அதிகம் புகழப்படுறவர். மக்காக்காரர்கள் கேட்டார்கள், கைஃப சம்மைத பிஹாதா, எப்படி இப்படி ஒரு பேர் வச்சீங்க என்று கேட்டபோது அப்துல் முத்தலிப் சொன்னார், நான் இந்த குழந்தைக்கு புகழப்படுபவர்னு பேர் வச்சிருக்கேன். எதற்காக? இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த குழந்தையை புகழ வேண்டும் என்பதற்காக.